நம்ம வந்து தேவையில்லாத செயல்கள் நாமெல்லாம் நிறைய செய்கிறோம். மனிதர்கள் வந்து நிறைய தேவையில்லாத செயல்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு பழம், அதை தோலை உரித்து அப்படியே சாப்பிடலாம், அது இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் போடுறாங்க. ஜூஸ் போடுறதுனால ஒரு ஆரஞ்சு பழத்தை பறிக்கிறீங்க, தோலை உரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு 5-10 நிமிஷம் தான். அதை என்ன பண்ணுறீங்க, அதை ஜூஸ் போடுறீங்க, ஜூஸ் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்படி தேவையில்லாமல் நேரத்தை செலவழிக்கிறது. ஜூஸ் போடுறது இந்த மாதிரி தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத நேரம். ஜூஸ் போடுறதுலாம் தேவையில்லாத நேரம். அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்ருங்க, அப்போ நேரம் மிச்சமாகுது. அப்போ ஜூஸ் போடணும், அதுக்கு ஒரு சர்க்கரை, அதுக்கு ஒரு வெள்ளைச்சீனி போடணும், அதுக்கு ஒரு மிக்சியை கண்டுபிடிக்கணும். ஜூஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு மிக்சி கண்டுபிடிக்கணும். அந்த மிக்சிக்கு ஒரு தொழிற்சாலை, அதில் ஒரு 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள், மனிதர்களுடைய தேவையில்லாத வேலை. ஒரு பழத்தை நீ அப்படியே சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, அதில் என்ன சிரமம் இருக்குது? அப்போ நீ வந்து ஜூஸ் போடும்போது அதுக்கு ஒரு வெள்ளை சக்கரை, அதுக்கு ஒரு உழைப்பு, அப்புறம் வந்து அந்த ஜூஸ் போடுறதுக்கு ஒரு மிக்சி, அந்த மிக்சியை தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, அதுக்கான மூலப்பொருள் இரும்பை வந்து உற்பத்தி பண்ணுறது, இது எல்லாமே தேவையில்லாத வேலை. அது ஒரு ஜூஸுக்கு பின்னாடி இருக்கிற தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம். அது மாதிரி எவ்வளோ திராட்சை பழமா அப்படியே சாப்பிட வேண்டியதுன்னு, கழுவி அப்படியே சாப்பிட வேண்டியதுன்னு. அதுக்கு ஒரு ஜூஸு, அதுக்கு ஒரு மிக்சி, அதுக்கு ஒரு வெள்ளைச்சீனி, இப்படி ஒரு தர்பூசணியா, ஏன் தர்பூசணி சாப்பிட மாட்டியா? அதுக்கு ஒரு அதை உடனே ஜூஸ் போட்டு தான் அவர் சாப்பிடுவார். அதுக்கு ஒரு மிக்சி, அதுக்கு ஒரு ஆள் வேறு. இப்படி மனிதர்கள் செய்கிற இது எல்லாமே தேவையில்லாத வேலை. இந்த மாதிரி இயந்திர அறிவியலும் பெரிய அறிவியல் முன்னேற்றம் பண்ணிகிட்ருக்கோம்ல, எல்லாமே தேவையில்லாத வேலைங்க. அப்போ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நீக்கிட்டா எளிமையாக வாழலாம். அங்கே தான் எளிமையான வாழ்க்கையே இருக்குது. தேவையில்லாதெல்லாம் நீக்கிருங்க. தேவையில்லாத நீக்கிட்டாக்கா கடைசியில் தவிர்க்கவே முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் நமது மனித வாழ்க்கையாக இருக்கும். இப்படி ஏன்னா மனித வாழ்க்கையே கடினமானது. நம்ம மனிதராக வாழ்கிறோம்ல, இது கடினமானது. நீங்கள் என்ன ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மனிதராக வாழ்கிறது எவ்வளோ. பிற உயிரினங்களை பாருங்கள், பல் தைக்கிறது கிடையாது, குளிக்கிறது கிடையாது, ஒரு வீடெல்லாம் கட்டுறது கிடையாது, எந்த வீடு ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறது கிடையாது. பிறக்குது, வளருது, வாழுது, சாப்பிடுது, வாழுது, போகுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாம் வந்து அப்படி கிடையாது. அப்படி நம்ம டெய்லி பல் விளக்க வேண்டியிருக்கு, குளிக்க வேண்டிய, டெய்லி 2 வாட்டி பல் விளக்கு, 2 வாட்டி குளிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஆடைகள் அதை துவைக்க வேண்டியிருக்கு, சமைக்க வேண்டியிருக்கு. இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமானது. அதை இன்னும் நீ மேலும் அதுக்காக வந்து மனிதர்கள் பிற உயிரினங்கள் மாதிரி வாழ முடியாது. பிற உயிரினங்கள் போல் பல்லு தைக்காமல் குளிக்காமலாம் வாழ முடியாது. மனிதர்கள் ஏன் பல்லு தைக்க வேண்டிய, பிற உயிரினங்கள் ஏன் பல்லு தைக்காமல் அந்த பல்லு ஏன் சுத்தமாக இருக்குது அப்படின்னா, பிற உயிர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். நம்மலாம் நோயாளிகள். மனிதர்கள் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதனால தான் குளிக்கிறாங்க. குளிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே உடம்பெல்லாம் அரிப்பு வந்துடும், நோய் தொற்று அதிகமாக. நம்ம பிற உயிரினங்களை போல் ஒரு ஆடு மாதிரி மாடு மாதிரி நம்ம நிலத்தில் படுத்து கிடக்க முடியாது. திறந்த வெளிலலாம் நம்மலாம் திறந்த வெளியில் இருந்தால் செத்தே போயிடும். இந்த குளிர் தாங்கிக்கிட மாட்டோம் நம்மலாம். காரணம், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு மனிதர்களுக்கு. காரணம், மனிதர்கள் அனைவரும் மனம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனம்னு சொல்கிறீங்களா, அது ஒரு நோய். அந்த நோய் தான் நம்ம மனிதராக மாறினக்கே காரணம். மனிதராக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்கள், நமக்கு வீடெல்லாம் வேணும். ஏன்னா வீட்டில் இருந்தால் தான், இல்லைன்னா மனிதர்கள் செத்து போயிடுவாங்க. திறந்த வழியில் பிற உயிரினங்களை போல் வாழ முடியாது. அதனால் பிற உயிரினங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். காரணம், அவைகளுக்கு மனம் என்கிற நோய் கிடையாது. அதனால தான் அவைகள் பல்லு துலக்க தேவையில்லை. நம்மலாம் பல்லு துலக்கலைன்னா வாய்ப்புறம் புண்ணு வந்துடும், வாய் நாக்கெல்லாம் புண்ணு வந்துடும். அப்புறம் குளிக்கலைன்னா உடம்பெல்லாம் புண்ணு வந்துடும். நம்ம குளிக்கணும், பல்லு துலக்கணும், அது 2 வாட்டி குளிக்கணும், 2 வாட்டி பல்லு துலக்கணும். இப்படி நிறைய மனிதர்கள் வந்து நிறைய வகையில் ரொம்ப பலவீனமானவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அப்போ ஆடைகள்லாம் அணிய வேண்டியிருக்கு. நமக்கு திறந்த வெளியில் படுக்க முடியாது. திறந்த வெளியில் படுத்தா நம்ம அந்த குளிர் இதெல்லாம் பட்டுனா நம்ம செத்து போயிடுவோம். இந்த குளிர் காற்றுல ஒரு மார்கழி மாதம் நம்ம திறந்த வெளியில் பிற உயிரினங்கள்லாம் ஆடு மாடெல்லாம் கிடக்கும், நம்மளாலாம் கிடக்க முடியுமா? இறந்து போயிடுவோம். காரணம், நமக்கு மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக, நம்மளால் குளிரை தாங்க முடியாது. பிற உயிரினங்களை போல் குளிரை தாங்க முடியாது. அப்புறம் வந்து வெயில், கோடை வெயில், இப்படி நிறைய விஷயத்தை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் நமக்கு குடிசை தேவைப்படுகிறது. அப்புறம் வந்து பிற உயிரினங்களுக்கும், இப்போ பிற உயிரினங்கள் திறந்த வெளியில் படுத்து கிடக்குது, அவைகளுக்கும் அந்த உடம்புல ஏதாவது கடிக்கும், கொசு கடிக்கும். ஆனால் இவைகளுக்கு எதுவும் ஆகிறதில்ல. காரணம், எதிர்ப்பு சக்தி அதிகம், நமக்கு அது கம்மி. அதனால தான் அரிப்பெல்லாம் எடுத்து கடைசியில் அது வந்து நம்ம உடம்புல புண்ணு வந்துடும். அதனால தான் நம்ம திறந்த வெளியில் படுக்க முடியாது.
நம்ம படுக்கிற இடம் எல்லாம் வந்து நம்மலாம் ஒரு நோயாளிகள். மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டதுனால தான் நமக்கு வந்து இதெல்லாம் மருத்துவமனை. வீடுங்கிறது ஒரு மருத்துவமனை, ஒரு ஐசியூ வார்டு மாதிரி. மனிதர்கள் இப்படி தான் இருக்கணும். அவங்கள வந்து நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே அவங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அப்போ அவங்க நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கணும். அவங்கள குளிப்பாட்டணும், பல்லெல்லாம் துலக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. நிறைய விஷயம் நம்மளால் பிற உயிரினங்கள் வந்து இலைத்தலைகள் பச்சையாக சாப்பிடும். சில அப்படி நம்ம வந்து அப்படி நம்ம எல்லா உணவையும் அப்படி சாப்பிட முடியாது. முழுக்க முழுக்க நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது. நம்ம கொஞ்சம் வேக வச்ச உணவுகளையும் சாப்பிட வேண்டியிருக்கு. சில உணவுகளை நம்ம வேக வச்சு தான் சாப்பிட்ணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் காரணம் மனிதர்கள் மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அதனால் வந்து அப்படி இருக்கும்போது நம்மலாம் ஒரு நோயாளிங்கும்போது நம்ம ஒரு நோயாளிகளுடைய வாழ்க்கை தான் இது. மனிதர்களுடைய வாழ்க்கை எதுனா நோயாளிகளின் வாழ்க்கை. மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கை தான் இது. நம்மளாம் ஒரு நோயாளிகள்ங்கும்போது நோயாளிகள் கடினமாக உழைக்கலாமா? நம்மளாம் ஒரு நோயாளிகள் அப்படின்போது நோயாளிகள் ஏன் இவ்வளோ கடினமாக உழைக்கிறாங்க? நோயாளிகள் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வாழ்வதே நமக்கு கடினம். பிற உயிரினங்களுக்கு வாழ்க்கை எளிதானது, ஆனால் நமது வாழ்க்கை கடினமானது. நாம் ஒரு நோயாளிகள் அப்படிங்கும்போது நமது வாழ்க்கை வந்து இன்னும் எளிதாக தான் இருக்கணும். அதுக்காக நம்ம இப்படி தான் வாழணும். நம்மலாம் பல்லு தேய்க்காமல் குளிக்காமலாம் வாழ முடியாது. அப்படிங்கும்போது நம்மளால் வந்து எதுக்கு மேலும் மேலும் அதிக சுமைகளை போட்டுட்ருக்கீங்க? தவிர்க்க முடியாத குளிக்கணும் பல்லு துலக்கணுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு செயல்பாடு. அப்போ அதை செஞ்சுட்டு அதெல்லாம் செய்யணும். எதெல்லாம் தவிர்க்க முடியாதோ அதை செஞ்சுட்டு நீ நிறுத்திக்கோ. தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத. ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு எதுக்கு ஜூஸ் போட்டு சாப்பிட்றேன்? ஏன் அப்படி சாப்பிட மாட்டியா? அதனால் வந்து இப்போ அதுபோல் எந்த பழத்தெல்லாம் நீ பச்சையாக சாப்பிடலாமோ சாப்பிட்ரு. எதை நீ வேக வச்சாதான் சாப்பிட முடியுமோ அதுதான் நீ வேக வைக்கணும். சும்மா தக்காளி பழத்தெல்லாம் வேக வச்சுக்கிட்டு இருக்க, ஏன் பச்சையாக சாப்பிட மாட்டியா? ஒரு கருணக்கிழங்கு அதை பச்சையாக சாப்பிட முடியாது, சரி அதனால் அதை வேக வச்சு சாப்பிடு. ஒரு கத்திரிக்காய் அதை பச்சையாக சாப்பிட முடியாது, அதனால் நீ அதை நெருப்பில் சுட்டு சாப்பிடு. இந்த மாதிரி எதை நீ பச்சையாக சாப்பிட முடியாதோ அதைத்தான். எதுக்காக நம்ம அதை வந்து நெருப்பை பயன்படுத்துகிறோம்? சும்மா தேவையில்லாமலாம் பயன்படுத்தக்கூடாது நெருப்பை வந்து. ஏன்னா அது ஒரு தேவையில்லாத வேலை. இப்போது அது தேவையில்லை. தக்காளி பழத்தை பச்சையாக சாப்பிடு. அதை வந்து நீ என்ன பண்ணுற, கட் பண்ணுற, அப்புறம் தாளிக்கிற, உப்பு போடுற, அப்புறம் மிளகாத்தூள் போடுற, வதக்கிற. அது எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். தேவையில்லாத நேரங்கள், தேவையில்லாத உழைப்பு. இப்படி மனிதர்கள் வந்து தேவையில்லாமல் நிறைய செயல்கள் செய்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையே தேவையில்லாத வாழ்க்கை முறையாக இருக்கிறது. தேவையில்லாத ஒரு வேலையில் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. தேவையில்லாத உலகம் இது. இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள், தேவையில்லாத உலகம். அதனால தான் இவ்வளோ நோய்கள். இப்போ சரி தேவையில்லாமல் நீ பண்ணல, ஒரு ஜூஸ் போட்டு குடித்த, வெள்ளைச்சீனி போட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை நீ ஜூஸ் போட்டு குடித்த, கடைசியில் என்னாச்சு? நோய் தான் வருது. அதை அப்படியே சாப்பிட்டுருந்தா நோய் வராதே. அப்போ தேவையில்லாமல் நீ செஞ்ச செயல் நோய்களுக்கு தான் காரணமாக இருக்குது. அதனால் தேவையில்லாமல் நீ செஞ்சால், ஏன் தேவையில்லாமல் செய்யக்கூடாது? செய்யட்டுமே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சால் அதனால் அழிவு தான் ஏற்படும். திராட்சை பழத்தை நீ வெள்ளைச்சீனி போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிற, கடைசியில் என்ன ஆகுது? ஜூஸ் போட்டு குடிக்க எல்லாத்துக்கும் உமிழ்நீர் கலக்காமலே அந்த ஜூஸ் வயிற்றுக்குள்ளே போகுது. நீ பச்சை அப்படியே சாப்பிட்ருந்தேன்னா அதை கடித்து சாப்பிட்ருப்ப, உமிழ்நீர் கலந்துருக்கும், நல்லா இருந்திருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுனால என்ன ஆகுது? அப்படி முடக்குன்னு குடிச்சிடுற. ஒரு 4 ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு அதில் வெள்ளைச்சீனியெல்லாம் போட்டு ஒரே முட்டாக குடிச்சிடுற. அதில் வந்து உமிழ்நீர் கலக்காமலே உள்ளே போகுது, கடைசியில் நோய் தான் வருது. அப்போ இவ்வளோ வேலை பார்த்தியா? அந்த மிக்சியில் ஜூஸ் போடுறதுக்கு உனக்கு மிக்சி தயாரிக்கணும், அதுக்கான ஒரு தொழிற்சாலை, அதில் ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ தேவையில்லாத வேலை எல்லாமே கடைசியில் உனக்கு நோயை தான் உனக்கு உருவாக்குது. அப்போ மனிதர்கள் தேவையில்லாமல் வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் தான் வரும், அழிவு தான் ஏற்படும். அதனால் எது தேவையோ, எது தவிர்க்க முடியாதோ அதை மட்டும் தான் செய்யணும். தேவையில்லாத வேலைகள்லாம் அதான் எளிதான வாழ்க்கை. எளிதான வாழ்க்கைன்னா எதுனா, இதை தவிர்க்கவே முடியாதுப்பா, இதை செஞ்சு தான் ஆகணும், அதைத்தான் நீங்கள் செய்யணும். அதுதான் எளிதான வாழ்க்கை. ரொம்ப தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யக்கூடாது. இந்த உலகம் பார்த்திங்கன்னா இது ஒரு தேவையில்லாத உலகம் தான். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்க, இப்போ நம்ம உருவாக்கி வச்சுருக்க உலகம், இது ஒரு தேவையில்லாத உலகம். அதனால தான் இவ்வளோ நோய்கள். இப்படி தான் நம்ம ஒரு உணவை பார்த்தா பச்சையெல்லாம் சாப்பிடாமல் எல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம். தேவையில்லாத வேலை இது. பச்சையாக சாப்பிடக்கூடியதை எதை சமைக்கணும்? ஒன்றா எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை தான் நீ சமைக்கணும். ஆனால் நீ காய்கறிகள் எல்லாத்தையும் வெண்டைக்காவை சமைச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன் பச்சையாக சாப்பிட முடியாத ஒன்றால்? வெண்டைக்காவை சமைச்சிக்கிட்டு இருக்கிற, அதை வேக வச்சு வதக்கி அதுக்கு ஒரு மசாலா, எல்லாம் தேவையில்லாத வேலை. அதுக்கு ஒரு மிக்சி, அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை. கடைசியில் அதனால் பாருங்கள் எவ்வளோ நோய் பாருங்கள்.
இப்படி தேவையில்லாமல் சமைச்சு சாப்பிட்றதுனால, பச்சையாக சாப்பிட்றதே கிடையாது. கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, நோய்கள் தான் வந்துடும். தேவையில்லாத வேலைகள்னால மனித உடலில் நோய் தான். ஆரோக்கியம் அதிகமாச்சுன்னா சரி, நம்ம இந்த மாதிரி செய்கிறனால, இந்த மாதிரி சமைக்கிறதுனால, ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால மனிதனுடைய ஆரோக்கியம் டபுள் மடங்காக அதிகமாகுது. அதனால் அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய ஆரோக்கியம் அதிகமாகிடுச்சு. ஆகவே நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, பச்சையாக சாப்பிடுங்க. இது இப்போ நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் டபுள் மடங்கு அதிகமாகிட்டே போகுது, ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி மனிதர்களோட ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு இது ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, சரி, அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் உனக்கு நோய் தானே வருது, கடைசியில் அழிவு தான் ஏற்படுது. அழிவை செய்கிறக்காக தான் பாருங்கள், அழிவுக்காக தேவையில்லாத வேலைகளை செஞ்சால் கடைசியில் அழிவு தான் வரும். அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு எளிதான வழி தான் ஆரோக்கியமான வழி. ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் எளிதாக இருந்தாலே போதும், கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அழிவை நோக்கி போகிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமே தவிர, ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை.